இன்றைக்கி நம்ம டைமாண்டோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா கிங் கோமா தான். நான் தான் சுப்ரீம் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். கோகு வந்து எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சையன் 3 மாறிடுறான். அப்புறம் மேலே சண்டைக்கு போன எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. இப்போ கோகுவும் கிங் கோமா மட்டும்தான் சண்டை போட போகிறாங்க. கோகு வந்து சூப்பர் சையன் 3 மாதிரி வேகமாக வந்து கோமாவை வயிற்றில் ஒரு குத்து விடுவான். அவ்வளோதான். கோமா கதி கலங்கி போய் பார்த்துட்டு திருப்பி அடிக்கலான்னு வரப்போ கோகு மிஸ் ஆகிட்டு பின்னாடி போயிட்டு அவனோட பிளாஸ்ட்டை விட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அதுலேருந்தெல்லாம் கோமா மிஸ் ஆகி அவனும் பவர் பிளாஸ்ட்டை விடுறான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து கோகு வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கீழே தானே அந்த மாஜின்பு பிரதர்ஸ் இருக்காங்க 2 பேர். அதில் ஒல்லியாக இருக்கவன் எதை பார்த்துட்டு பவர் பண்ணி சண்டை போடுறானான்னு சொல்லிட்டு இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஓடுறான். இதை வந்து இந்த மாஜின்டு குண்டா இருக்கும்ல அது பார்த்துட்டு நானும் சண்டை பண்ணணும்னு சொல்லிட்டு டாமாகாமியும் மாஜின்புவும் வந்து கோகுவோட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 3 பேர் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டும் அந்த கோமாவை எதுவுமே பண்ண முடியல. ஆளுக்கு ஒரு பஞ்சு விட்டு எல்லாரையும் பறக்க விட்டுறான். இப்போ தான் அந்த மாஜின்புவோட பிரதர் இருக்கான ஒல்லியா அவன் ஓடினான்னா எதுக்கு பேர் பண்ணால் இந்த மாஜின்புக்கு சாக்லேட் சாப்பிட்டா பவர் அப் ஆகும். அதனால தான் போய் சாக்லேட் குக்கி எடுத்துகிட்டு வர போயிருக்கான். எடுத்துகிட்டு வந்துட்டு மாஜின்பு அடி வாங்கி கொடுத்துருக்கானா அவன் மேலே வீசினானே அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு கோகு வந்து பவரை புஷ் பண்ணுவான் தெரியுமா கத்திக்கிட்டே. அதை பார்த்துட்டு மாஜின்டுவும் அதே மாதிரி கத்திக்கிட்டு பவர் புஷ் பண்ணும் பாருங்கள். அதுவும் சயனோட ஃபார்முக்கு வந்துடும். முடியெல்லாம் வளர்ந்து சயன் மாதிரி பவர்ஃபுல்லாக 2 பேருமே வந்து செம்மையாக அடிக்கிறாங்க. இப்போ இந்த மாஜின்டு என்ன பண்ணுது, இதுதான் லப்பர் மாதிரி இருக்கும்ல இதோட உடம்பு, போயிட்டு அந்த கோமாவை கையில் பிடிச்சிருது. அவ்வளோதான். கோகு வந்து செம்மையாக ஒரு பஞ்சு விடுறான். இப்போ வந்து இது ஃபேன் மாதிரி அந்த கோமாவை சுற்றி தூக்கி வீசிடுது மாஜின்டு. அதுக்கப்புறம் திருப்பி கோகு வந்து திருப்பி ஒரு பஞ்சு விடுவான். இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப மாஜின்டு வந்து நல்லா அதை வந்து கோமாவை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா போயிட்டுருக்கும். பார்த்தா அந்த சாக்லேட் குக்கியோட பவர் முடிஞ்சிடும். அவ்வளோதான். டயர்டாகி இது அப்படியே நின்றுருமா. கோமா இதை பார்த்துட்டு ஒரு பறக்க விட்டுருவான். பஞ்சு விட்டு அதை பறக்க விட்டுருவான். அப்புறம் வந்து டாமாகாமியும் கோகுவும் தான் இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோகுவும் டாமாகாமியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தான் அடித்தாலும் அவன் நல்லா தடுத்துக்கிட்டே இருக்கான். இப்படி சண்டை போயிட்டுருக்கப்போ தான் அந்த கோமாவோட தேடை இருக்குல்ல அதுலேருந்து டப்புன்னு லேசர் வர ஆரம்பிச்சிருது. பவர்ஃபுல்லான லேசர் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். சூப்பர் சையனாக இருக்க கோகுவே பறந்து போய் விழுந்துடுறான். அப்புறம் அந்த கோமா என்ன பண்ணுறான், கோகுவை மிதித்து ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடித்து கீழே போட்டுட்டு ஒரு பிளாஸ்ட்டை கோகு மேலே விட்டுட்டு தொடையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் அவனோட பவரெல்லாம் சேர்த்து பெரிய பாலாக உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கீழே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அச்சிச்சோ நம்மளால் இப்போ இருக்க நிலமையில போய் கோகுவை காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ வெஜிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த நேவா தாத்தா இருக்கார்ல பிக்கலோ தாத்தா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு வந்து கோகுக்கு புதுசாக பவர் ஏதோ கொடுக்குறாரு. கொடுத்தோடனே கோகு வந்து திடீர்னு வாழெல்லாம் முளைச்சி கை காலெல்லாம் கொஞ்சம் பெருசாகி புது ஃபார்முக்கு வரான். இதுதான் சூப்பர் சையன் 4 ஆகி நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே கோமா அதை பார்த்துட்டு அவனோட பவர்ஃபுல்லான பெரிய பிளாஸ்ட்டுக்கு மேலே விடுவான். ஆனால் கோகு அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருப்பான். சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்து அசந்து போயிடுவாங்க. என்ன ஃபார்முலடாக இருக்கான், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூப்பர் சையன் 4 இருக்க கோகு வந்து கோமா போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி வீசி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பையும் பார்த்தா இந்த கோமாவுக்கு வந்து அவ்வளோவா எதுவுமே பாதிப்பே இல்லை. சுற்றி அடிச்சுட்டு இருப்ப கோமா வீக் ஆகுறப்ப பார்த்தா அந்த தேடை பவர் கொடுக்க ஆரம்பிச்சிது அவனுக்கு. அவன் அந்த பவரை வச்சு திருப்பி கோகு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவன் அந்த தேடை பவரால் சுற்றி இருக்க பாறை கல்லெல்லாம் உடச்சி கோகு மேலே வீசுவான். அப்போ கோகு என்ன பண்ணுவான், பெரிய பிளாஸ்ட்டாக அவன் மேலே தூக்கி வீசுவான் கோமா மேலே. அந்த இடமே ஆடி போயிடும். ஆனால் கோமாவுக்கு எதுவுமே ஆகாது. நல்லா தான் நின்றுக்கிட்டு இருப்பான். இது எல்லாருமே பார்த்துட்டு குளாரியா வெச்சிட்டா பிக்கலோ எல்லாருமே சண்டைக்கு வராங்க. நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஜின்டுலாம் சண்டைக்கு வர்றாங்க. எல்லாருமே அவங்க பவர் புஷ் பண்ணிட்டு வந்து கோமாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தேடை இருக்கிறதுனால யாராலையுமே கோமாவை எதுவுமே பண்ண முடியல. பெரிய பிளாஸ்ட்டை போட்டு எல்லாருமே பறக்க விட்டுறான். இதில் வந்து வெஜிட்டா சண்டைக்கே வரல. ஏன்னா அவனால் இன்னும் முடியல, அதனால கீழே தான் இருக்கான். இப்போ என்னாச்சுன்னா கோகுக்கும் கோமாவுக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருமே செம்ம ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோகு வந்து ஒரு பிளாஸ்ட்டை வந்து கோமா மேலே விட்டுறான். அதனால நிறையா பாறைல்லாம் தாண்டி போய் கோமா விழுந்துருவான். அங்கேருந்து அடிக்கலான்னு கோமா வந்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா கோகு வந்து பவர் அப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதவன் பார்த்துட்டு இருக்கப்ப கீழே வந்து குளாரியாவும் பிக்கலாவும் அதை பார்த்துட்டு இவங்க பவர் புஷ் பண்ணி ஃபுல் பவரோட வந்து கோமா மேலே பிளாஸ்ட்டை விடுவாங்க. ஆனால் அந்த கோமாவோட அந்த தேடை தடுத்து அந்த இடமே பெரிய பிளாஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன ஆகுன்னா கோகு வந்து
அப்போ தான் கோகு நம்மளுக்கு பிடிச்ச மூவான அந்த காமே போடுறதுக்காக கையை வச்சுக்கிட்டு கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம மீம்ஸ்லலாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம்ல, சொல்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிருவாங்க. அது மாதிரி தான் இங்கேயே நடந்துச்சு. அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கோமா வந்து பஞ்சு விட்டுருவான் மூஞ்சிலேயே. அவ்வளோதான், கோகு வந்து ஒரு மாதிரி கலங்கி போய் கீழே விழுந்துடுறான். அப்போ தான் பார்த்தா இடமே பிளாக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம கோகு வந்து கீழே விழுகலை. அப்பயும் அவன் வந்து அந்த காமேஹாமே வந்து இந்த கோமா மேலே விட்டுடுறான். ரொம்ப பவர்ஃபுல்லாக விடுறான். இந்த தடவை போய் அடித்து இடமே வெடித்து கோமா வந்து பள்ளத்தில் விழுந்துடுறான். எல்லாருமே பார்க்குறாங்க, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் முடியலை. அப்போ தான் பார்த்தா அந்த கோமாவோட தேடை என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மேஜிக் பந்து வர வைக்குது. அது வந்து இவங்க இடத்தையே மொத்தமாக முழுங்கிடுது. அப்போ தான் கோமா எந்திரிக்கிறான். பார்த்தா இவன் முன்னாடியை விட ரொம்ப ராட்சசத்தனமாக பெருசாக இருக்கான். கோகு அதை பார்த்துட்டு பயந்து போயிருக்காங்க எல்லாருமே. இவன் எந்திரிச்சு கோகு கூட சண்டை போடுறான். கோகுவால் அடிக்க முடியல. கோகுவை பறக்க விட்டுடுறான். பறக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனோட 3வது கண்ணை வச்சு கோகு ஒரு மேஜிக் பாலில் போட்டு அந்த கோகுவோட ஃபார்ம்ஸ் எல்லாம் குறைக்கிறான். எப்படின்னா சூப்பர் சைன் 4லேருந்து 3ஆகவும் 3லேருந்து 1ஆகவும் மாற்றி கோகுவை நார்மல் ஃபார்முக்கே கொண்டு வந்துடுறான், சாதா மனுஷன் மாதிரி. அந்த நேரத்தில் தான் பார்த்தா அந்த கிளாரியா வந்து ஃபோன் அடிக்குது. கிளாரியா தான் கோகு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா டாக்டர் ஆரின்ஸு, அதான் சுப்ரீம் கையோட அக்கா. அவள் தான் வந்து கிளாரியாவை கோகு இங்கே வர வச்சு எல்லாமே பண்ணியிருப்பான் அந்த ட்ராகன் பாலுக்காக. கிளாரியா கிட்ட சொல்கிறான், நீ அந்த 2 ட்ராகன் பாலையும் இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கிளாரியாவும் ட்ராகன் பால் எடுத்துகிட்டு வந்து ஆரின்ஸ்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ வந்து கேட்குறான், கிளாரியா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த டாக்டர் ஆரின்ஸு, அதான் சுப்ரீம் கையோட அக்கா, அவள் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் வந்து டீமன் சுப்ரீம் கிங்காக மாற போகிறேன். மாறிட்டா இவனை வந்து டிஃபீட் பண்ணிடுவேன் கோமாவை. அப்புறம் நான் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாளா. இவன் வந்து இவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இதுக்காக தானே உன்னை நமக்கு லாங்குவேஜெல்லாம் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த பிக்கலோ இனத்தோட மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க ட்ராகனை வர வைக்க முடியும், அதுக்கிட்ட வரமும் கேட்க முடியும். அதனால தான் இவனை படிக்க வச்சிருப்பா. சரி உடனே போய் வரத்தை கேளு அப்படிங்கிறா. இவன் வந்து இவனுக்கு விருப்பமே இல்லை, யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க கூட இருந்தது கோகு கூட இருந்த நாட்களெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கான். இவங்களை ஏமாத்தணுமான்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனையும் அந்த பிக்கலோ இன லாங்குவேஜ் வச்சு வர வச்சிடுறான். அது வந்ததுக்கப்புறம் சரி வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுது. அது வந்ததை எல்லாருமே பார்த்துட்டு இதாகிடுறாங்க, பயந்துடுறாங்க. இது வந்து குளோரியை நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கோமா, நான் உங்களை வரம் கேட்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனை அடிக்க வரான். அந்த ட்ராகன் அசால்ட்டாக சுண்டி விட்டுறதே போய் கீழே விழுந்துடுறான். இப்போ வந்து டாக்டர் ஆரின்ஸ் வந்து குளோரியாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் வேறு வழி இல்லாமல் அதோட லாங்குவேஜ்லேயே அதுக்கிட்ட ஏதோ வரம் கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அவன் என்ன வரம் கேட்டான்னே தெரில. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எபிசோட் 19 வந்தால் தான் தெரியும். அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.